ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரின்ஸ் டைரி. இன்றைக்கி எப்படி சிக்கன் மசாலா செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். பெப்பர் சிக்கன் மசாலா இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். கடாய் ஹீட் ஆகிடுச்சு, ஆயில் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் ஆயில் வந்து எக்ஸ்ட்ராவாக தான் தேவைப்படும். ஒரு 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் ஊற்றிக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 2 துண்டு பட்டை போட்டிருக்கேன், ஒரு ஸ்டார் பூ போட்டிருக்கேன், 3 கிராம்பு போட்டுக்கோங்க. பிரியாணி இலை ஒரு 2 இலை போட்டுக்கோங்க. இது வந்து நான் 3/4 கிலோ சிக்கன் தான் சொல்லிட்டுருக்கேன். கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க, 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 3 பெரிய சைஸ் வெங்காயம் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் ஆயில் கம்மியாக ஊற்றிக்கோங்க. நான் 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டிருக்கேன் ஸ்டார்டிங்கில். நீங்கள் வேணும்னா இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு, வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நான் 3/4 கிலோ எடுத்துருக்கேன். சின்ன சின்ன பீஸாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ண உடனே நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்ட கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது ஒரு 7 மினிட்ஸ் குக் ஆகட்டும். க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டே நீங்கள் 5 to 7 மினிட்ஸ் குக் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸ் வந்து 3 மீடியம் சைஸ் டொமேட்டோஸை வந்து மிக்சியில் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கோம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணுறேன். மிக்சியில் போட்டு மிக்சி ஜார் கழுவுன தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 7 மினிட்ஸ் 5 to 7 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க.
7 மினிட்ஸ்க்கு நீங்கள் மீடியம் சிம்லேயும் வச்சுக்கலாம், இல்லாட்டி ஃபுல் சிம்லேயும் வச்சுக்கலாம். நான் மீடியம் சிம்மில் தான் வைக்க போகிறேன். 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ கிரேவி அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். போக போக நம்ம வந்து அதை ட்ரை பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பெப்பர் தான். பெப்பர் வந்து லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணுவோம் நம்ம. 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது கிரேவி அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சு கொஞ்சம் கிரேவி சுண்டட்டும். ஹையில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த கிரேவி வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். இந்த ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் சால்ட் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெப்பர் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். 2 டீஸ்பூன் ஸோ 1.5 டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பெப்பர் ஆட் பண்ண போகிறதுனால தான் நம்ம half டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும், half டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணோம் நம்ம. ஏன்னா நம்மளுக்கு மெயின் காரம் வந்து பெப்பர் தான். ஸோ இது நல்லா இதுவாகட்டும். ஸோ இது நல்ல கிரேவி வந்து நல்லா சுண்டு வரட்டும். ஸோ இது கிரேவி வந்து நல்லா வந்து கம்மியாயிடும் உங்களுக்கு. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம இப்படி வச்சு பார்க்கலாம். 2 to 3 மினிட்ஸ் கழிச்சு, இப்போ க்ளோஸ் பண்ண வேண்டாம், 2 to 3 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். ஹைலியே வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. இப்போ 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பெப்பர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து விடக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு ஒரு பிட்டர் டேஸ்ட் வந்து வந்துடும். இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னும் ஹையில் தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ கிரேவி இருந்தது, இப்போ எவ்வளோ கிரேவி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் இன்னும் நல்லா வந்து டைட் ஆகிடும் உங்களுக்கு கிரேவி. ஸோ இந்த ஸ்டேஜில் வேணும் அப்படின்றவங்களுக்கு இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் பிக்னஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நடுவில் கூட நீங்கள் சிக்கன் குக்காக இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ஒரு பீஸை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு குக் ஆகுன்னா தண்ணியை வந்து நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லாட்டி இந்த கிரேவியில் கூட நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா குக் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து ஆஃப் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ.